ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ப்ளூ ஐ தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம வந்து போக்கிமான் ஆஷ் கிரே வெர்ஷன் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ளார போயிடுவோம். இது வந்து ஒரு ஜிபிஏ வெர்ஷன், அதனால வந்து இது இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கும் விளையாடுறதுக்கும். சரி, இப்போ ப்ரொஃபஸர் ஓக் நிற்கிறார் இங்கே. அவர் வந்து போக்கிமான்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த உலகத்தில் போக்கிமான்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறாங்க, அது இது எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஓகே, இதுதான் ஆஷுக்கு நம்ம ஆஷுன்னு பேர் வைக்க போகிறதில்ல, டிடிச்சின்னு தான் வைக்க போகிறோம். ஓகே, நமக்கு பேர் வச்சாச்சு. அடுத்தது கேரி. கேரிக்கு வந்து கேரின்னு தான் பேர் வைக்கணும். ஓகே, கேரி பேரும் வச்சாச்சு. இப்போ வந்து லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும்? ஓகே, இது என்ன போக்கிபால், இதுதான் ஆஷோட பிசி. ஏதோ விட்ரான்னு காமிக்குது. ஓகே, மூணு போர்ஷன் இருந்துச்சு. அந்த 3 போர்ஷனையும் நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது இந்த போக்கிபால் ஏதாவது இருக்கா? என்னது என்னமோ காமிச்சிச்சு. ஐயோ, ரொம்ப பெருசாக இருக்கு. ஓகே, இப்போ வந்து தூங்குறதுக்கு என்ன பண்ணணும்? பைஜாமாஸ் போடணும். ஓகே, இதுதான் பைஜாமாஸா? ஓகே, இது போட்டுருவோம். இப்போ நம்ம தூங்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கனவு காண்றோம். இதுதான் வந்து கேமோட கான்செப்ட். இப்போ வந்து நம்ம வந்து போயிட்டு போக்கிமானை வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ இந்த கேமில் இவங்க தான் நம்ம அம்மா, ஆஷோட அம்மா. ஓகே, அப்படியே இந்த ட்ரெஸ்ஸில் தான் போகணும் போல். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓடி போவோம். இதுதான் வந்து ஓக்கோட லேபரேட்டரி. ஓகே, கேரி இருக்காங்க. நான் ஒரு நல்ல போக்கிமானை எடுத்துட்டேன். எங்கள் தாத்தாவோட இது லேபு, அதனால எனக்கு நல்ல போக்கிமான் கொடுத்துருக்காரு. நீ உனக்கு போய் ஏதாவது ஒரு போக்கிமான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளை விரட்டி விட்றான். ஓகே, இப்போ நம்ம ப்ரொஃபஸர் ஓக்கிட்ட போய் பேசணும். ப்ரொஃபஸர் ஓக், எனக்கு ஒரு நல்ல போக்கிமானாக கொடுத்துருங்க. எப்படியும் பீக்கச்சு தான் கொடுக்க போகிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 3 போக்கிபால்லையுமே ஒன்றுமே இருக்காது கைஸ். இதுலேயும் இல்லை, கடைசி இருக்குது சாரமாண்டர், இதுலேயும் இல்லை. ஓகே, இப்போ 3த்துலேயும் இல்லை கைஸ். அதனால் வந்து இப்போ நம்ம போயிட்டு ப்ரொஃபஸர் ஓக்கிட்ட வந்து கேட்போம். இப்போ நம்மளுக்கு பீக்கச்சு தந்துட்டாரு. ஓகே, ப்ரொஃபஸர் ஓக் பீக்கச்சு தந்துட்டாரு. நிக் நேம் வேணாம். ஓகே, இப்போ நம்ம போக்கிடெக்ஸும் அப்புறம் 5 போக்கிபாலும் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஜேர்னியில் வந்து நம்ம கண்ணில் படுற எல்லா போக்கிமானையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிடிக்கணும். அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு குறிக்கோள். ஓகே, இப்போ வந்து நம்ம போயிட்டு எல்லா போக்கிமானையும் பிடிக்க ஆரம்பிச்சிருவோமா? இதே ட்ரெஸ்ஸில் தான் பிடிப்போமா? இது யாரு? ஓ, ஆஷோட அம்மா. என்னமோ தராங்க. ஓகே, ஸ்பீடாக R பட்டன் அமுக்குனா ஓடுவோம், இல்லை B பட்டன் அமுக்குனா ஓடுவானா? ஓகே, இது நம்ம போக்கிமான். அது நம்ம கூட பேச மாட்டேங்குது. வந்து ஆஷோட அம்மா போயிட்டாங்க கைஸ். அங்கேயே நின்று ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாங்க கைஸ் ஆஷ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜேர்னி ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம எங்கே போகணும்? இது போர்டு இருக்குங்க. பேலட் டவுன், ஷார்ட்ஸ் ஆஃப் யுவர் ஜேர்னி அவை, ரூட் 1. இப்போ நம்ம ரூட் 1ல் போயிட்டுருக்கோம்.
ரூட் 1ல் என்ன இருக்கும்? பிஜி. இங்கே பிஜி இருக்குது கைஸ். பீக்கச்சு விட்டு பிஜியை பிடிப்போமா? பீக்கச்சு நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்குது. மரத்து மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. பிஜி இங்கேருந்து போயிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு பீக்கச்சுட்ட பேசுவோம். பீக்காச்சு அப்படிங்குது பீக்கச்சு. ஸ்பேரோ வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்பேரோ மேலே தானே நம்ம கல்லை விட்டு எறிவோம். ஓகே, இப்போ நம்ம பீக்கச்சுவை வந்து தண்டர் ஷாக் பண்ண வைக்கலாம். தண்டர் ஷாக். பீக்கச்சு தண்டர் ஷாக் யூஸ் பண்ண மாட்டேங்குது. ஸ்பேரோ க்ரோல் யூஸ் பண்ணி நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஓகே கைஸ், பீக்கச்சு வந்து தண்டர் ஷாக் யூஸ் பண்ணிடுச்சு. எப்பா எவ்வளோ ஹெல்த்து குறைஞ்சிருச்சு. அந்தளவுக்கு பீக்கச்சு பவராக இருக்குது கைஸ். 2 தண்டர் ஷாக் தான், அவ்வளோதான், செத்து போயிடுச்சு அது. ஸ்பேரோ காலி. பீக்கச்சு ஜெயிச்சிருச்சு. இப்போ வந்து என்ன நடக்கும்? ஸ்பேரோலாம் சேர்ந்து நம்மளை துரத்தும். என்ன ஓகே, இப்போ நம்ம ஸ்பேரோ வந்து நம்மளை துரத்துது. அப்படி தான் கான்செப்ட்டு. இப்போ நம்ம வந்து ஸ்பேரோட்டிருந்து தப்பிச்சு ஓடணும். வேகமாக ஓடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஓடிடுவோம். எங்கே போகிறது? இதுக்கப்புறம் எப்படி ரூட் இருக்கும்? ஓகே கைஸ், இங்கிட்டு ரூட் மூடிட்டாங்க. நேராக தான் போக வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ என்ன வீக்கு ஸ்விம் பண்ணுமா? நான் அங்கிட்டு போகணும்னு நினச்சேன். இங்கிட்டு வந்துட்டாங்க. மிஸ்டி கைஸ், இங்கே மிஸ்டி இருக்கா கைஸ்? ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு நம்ம வந்து மிஸ்டியோட பைக்கை வந்து வாங்கிக்கிட்டோம் கைஸ். இப்போ வாங்கிட்டு அழுத்திக்கிட்டு போகலாம். ஸ்பேரோ நம்ம வழியை மறைச்சிருச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து பீக்கச்சு நம்மளை காப்பாற்ற வெளில வந்துருச்சு. இந்த லைட்னிங் தண்டர் ஷாக் யூஸ் பண்ணி பீக்கச்சு நம்மளை காப்பாற்றிடுச்சு கைஸ். ஓஹோ வேற வந்திருக்கு கைஸ். ஓஹோவோட ரெக்கை இன்னும் கிடைக்கலையே. ஓகே, என்ன கைஸ், நம்மளோட சைக்கிள் காணாம போயிடுச்சு. இப்போ நம்ம ஓடி போயிடுவோம். ஆஃபீஸர் ஜெனி இருக்காங்க இங்கே. ஆஃபீஸர் ஜெனி சொல்கிறாங்க, அவன் போக்கிமான் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு, வா நான் உன்னை இதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் என்ன? போக்கிமான் சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆஃபீஸர் ஜெனி. ஓகே, இப்போ நம்ம வந்து போக்கிமான் சென்டருக்கு வந்துட்டோம். மிஸ்டி வந்துட்டா கைஸ். மிஸ்டி வந்து அது அவளோட பைக்கை வாங்கிட்டு போயிட்டா. இப்போ நம்ம வந்து நம்மளோட பீக்கச்சுவை ஹீல் பண்ணிக்குவோம். ஓகே, பீக்கச்சு ஹீல் ஆயிடுச்சு. இப்போ நம்மளால் இங்கே ஏதாவது வாங்க முடியுமா? போக் பிசி, மை பிசி, வில்ட்ரா எதுவுமே இல்லைன்னு காமிக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு சீட்ஸ் போட்டு ரேர் கேண்டி வேறு வைப்போமா? ஓகே, ரேர் கேண்டி சீட்டை ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ரேர் கேண்டி சீட் தெரியாதுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க கைஸ். நேம் ரேர் கேண்டி தான். அதுக்கப்புறம் வந்து சீட் கோடு தான் இருக்கிறதுலே முக்கியம். 00112233AABBCCDD இதுதான் கோடு. இதை போட்டுக்கோங்க கைஸ், உங்களுக்கு வந்துடும். இப்போ மை பேசிக்கு திரும்பவும் போயிட்டு ஐட்டம்ஸ் வித்ரா. இப்பயும் இல்லையா? இன்னும் கிடைக்கல கைஸ். ஐயோ, மெயில் பாக்ஸ் வேணும். இதில் தானே இருக்கும். சரி கைஸ், அடுத்த பாட்டில் அதை பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து கைஸ் நம்மளை போக விடாமல் 2 பேரும் வந்து மறைச்சிட்டோம் கைஸ். டீம் ராக்கெட் கைஸ். இப்போ டீம் ராக்கெட்டுக்கும் நம்மளுக்கும் தான் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜெனி, ஜேம்ஸ், மியா, அவங்கள்ட்ட 2 போக்கிமான் இருக்குது கைஸ். இந்த பாம்பா கைஸ், இது ரொம்ப ஈஸி கைஸ். இந்த பாம்பெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே,
இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா இதுவும் சொல்கிறாங்க. எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 0 ஹெல்த் வருதோ அந்த பொக்கிமான் வந்து தோற்றுரும் அப்படின்னு சொல்லி. அது என்ன யூஸ் பண்ணுது? இது பிராப்புன்னு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணிடுச்சு கைஸ். நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்த்து குறைஞ்சி? நம்மளுக்கு வந்து 2 ஹெச்பி தான் கைஸ் குறையுது. நம்ம பீக்கச்சோட தண்டர் போல்டு அது தண்டர் ஷாக் யூஸ் பண்ணதுக்கு அதுக்கு வந்து ஒரு 4 கிட்ட குறைஞ்சிருக்கு. 4ன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது யூஸ் பண்ணோன்னே அவ்வளோதான் கைஸ். கிரிட்டிக்கல் ஹிட்டு விழுந்ததுனால மொத்தமாக காலியாகிடுச்சு. 66 ஹெச்பி வந்து நம்ம பீக்கச்சு வந்து எவால்வ் ஆயிடுச்சு. டெயில் விப்பா அதெல்லாம் அட்டாக்கே இல்லையே. காஃபிங் இந்த போக்கிமான்ட்டையும் அதே தண்டர் ஷாக் யூஸ் பண்ணி தான் ஜெயிக்கணும். இது வந்து ஒரு சீக்கிரம் குறையுது இதுக்கு ஹெச்பி. ஓகே, அதை நம்மளை கொல்லாமல் பார்த்துக்கணும் கைஸ். ஐயோ, ஹெச்பி கம்மியாக இருக்குது. சுத்தணும் இந்த அட்டாக்கில். அப்பாடா, முடிஞ்சு கைஸ். ஒரு வழியாக ஃபஸ்ட் டைம்லேயே நம்ம வந்து டீம் ராக்கெட்டை தோக்கடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பீக்கச்சு லெவல் 7 வேறு வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம டீம் ராக்கெட்டை தோக்கடிச்சிட்டோம் கைஸ். ஓகே, டீம் ராக்கெட் கத்தி கதறிட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ திரும்பவும் பீக்கச்சு ஹீலிங் பண்ணிட்டு நம்ம வந்து போக்கிமான் சென்டர்லேருந்து கிளம்பலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து போக்கிமான் சென்டர்லேருந்து வந்தாச்சு. ஐயோ, தெரியாமல் திரும்ப உள்ளாரையே போகிறேன். இப்போ நம்ம வந்து எங்கே போகணும்? இந்த கேமை நான் முன்னாடியே விளாண்டுருக்கேங்கிறதுனால இங்கிட்டு தான் போகணும் எனக்கு தெரியும். இப்படியே போய் இப்படி போனோன்னா நம்மளுக்கு வந்து இந்த கார்டு வந்துடும். எடுத்தோன்னே ஏதோ மாட்டுது கைஸ். கேட்டர்பி நம்ம சபதம் எடுத்த மாதிரியே நம்ம கண்ணில் படுற எல்லா பொக்கிமானையும் முடிஞ்சால் பிடிக்கணும். ஆனால் பார்த்த பொக்கிமானே வந்துச்சுன்னா நம்ம பிடிக்க தேவையில்லை. பாதி ஹெச்பி வந்துருச்சு கைஸ். இன்னொரு அட்டாக் பண்ண செத்துரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, அதனால் நம்ம இப்போ அட்டாக் பண்ணாமல் போக்கி பால் எடுத்து கொடுத்துருவோம். இது என்னது? ஃபேம் செக்கர். இது என்னது? டவுன் மேப்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் கைஸ். இப்போ நம்ம போயிட்டு போக்கி பால் போட்டு இதை பிடிச்சிருவோம். மாட்டிக்கிச்சு கைஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து கேட்டர்பி புது போக்கிமான் கிடச்சிருச்சு. எனக்கு இதில் அவ்வளோ சந்தோஷம் இல்லை. நிக் நேம்லாம் நம்ம ஓகே வேணாம் கைஸ். அடுத்தது இப்போ நம்ம எங்கே போகணும்? இந்த போர்டெல்லாம் படிக்க எனக்கு நேரம் இல்லை. இப்போ நம்ம வந்து இங்கிட்டு வளையணுமா? ஓகே, இது என்னது? மெட்டபாடு. ஓகே, இந்த போக்கிமான் கூட ஃபைட் பண்ணிட்டு போயிடலாங்க. ஏன்னா இதுக்கிட்ட எந்த அட்டாக்கும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது கூட ஃபைட் பண்ணால் போக்கி இல்லை கைஸ். இதுக்கிட்ட குயிக் இல்லை டேக்கிள் இருக்குது கைஸ். இது கூட ஃபைட் பண்ணால் நம்ம பீக்கச்சுக்கு எக்ஸ்பி வேறு கிடைக்கும். 51 எக்ஸ்பி கிடைக்குது. இப்போ ஏதோ போக்கிமான் இதுவும் இதுதானா? நம்ம ஃபைட் பண்ணிட்டே போயிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அவ்வளோதான் கொண்டுட்டோம் கைஸ். இப்போ வந்து இது செத்து போயிடுச்சு. நம்ம வந்து அடுத்து என்னது? நம்மளோட ஃபஸ்ட்டு ஜிம்மான இதுக்கு போகணும் கைஸ். சுற்றி ஒரே இடத்துக்கு தான் கைஸ் வரேன். இங்கே ஏதோ போக்கி பால் இருக்குது. நம்ம போஷனை கண்டுபிடிச்சிருக்கோம், ஹீலிங் போஷன். அப்படி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் கைஸ் வந்துருக்கேன். இப்போ நம்ம எந்த புதர்லையும் படாமல் போய் வேகமாக எங்கிட்டு ஓடி போய் பார்ப்போம். ஓகே, இங்கிட்ட ஏதாவது ரூட் இருக்கா? இது வந்துருக்கு. திரும்பவும் ஒரே போக்கிமான் தான் வருது. இப்போ நம்ம ஃபைட் பண்ணலாமா? நம்ம வேணாம் கைஸ், நம்ம ரன் கொடுத்து ஓடிடுவோம். கைஸ், இங்கே ஏதோ போக்கி பால் மாதிரி இருக்குது.
அதுக்குள்ளேயும் திரும்ப இந்த போக்கிமானே கிடைச்சிது. கேட்டர்பி நான் எத்தனை கேட்டர்பி கூட தான் சண்டை போடுறது. ஒரு தடவை கேட்டர்பி வருது, இன்னொரு தடவை மெட்டப்பாடு வருது. ஓகே, இது வந்து ஒரு போக்கி பால் கைஸ். ஓகே, நான் வெளியில் போகிற நேரத்தில் ஒரு போக்கிமான் வந்துருச்சு கைஸ். பிஜியாட்டோ இது கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் கைஸ். ஒரு முக்கியமான போக்கிமான் ஆஷோட போக்கிமான்ல. ஓகே, சூப்பர் எஃபெக்டிவ் அட்டாக் கைஸ். அதுவும் நம்மளை வந்து அடிச்சிருச்சு. ஐயோ சுத்துறாது. நோ சச்சோ கைஸ், தெரியாதனமாக இது கொண்டுட்டேனே கைஸ். எனக்கு லெவலப் ஆனதில் சந்தோஷமே இல்லை கைஸ். தண்டர் வேவ் பேரலைஸு கைஸ். இன்னொரு தட்டி இது கிடைக்கணும் கைஸ். மாட்டிக்கிச்சா. இதை வச்சுட்டு நான் என்னதை கைஸ் பண்ணுறது? லெவல் 10 கிடச்சா கூட பரவாயில்ல, லெவல் 3 கிடைக்குது. பிஜியாடோ கைஸ். ஏதோ மாட்டிக்கிச்சு. இது என்னது? ஐயோ, இதுவே வந்து உயிரை வாங்குது கைஸ். பிஜியாடோ ஒரு தாட்டி தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு தாட்டி கஷ்டப்பட்டு அந்த பிஜியாடோ வந்துச்சு. நம்ம எப்படியாவது அதை பிடிச்சிருக்கணும் கைஸ். மிஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ், போச்சு. ஒரு நல்ல போக்கிமானை மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். எனக்கு இது என்னது கைஸ்? வேணாங்க கைஸ், இதுக்கு மேலே தேடி என்ன பிரயோஜனம்? நம்ம அப்படியே ரன் கொடுத்து ஓடிடுவோம். பின்ன ஃபைட்டு கூப்பிடுவோம். ஒரு பிஜியாடோ போயிடுச்சு கைஸ். ஒரு நல்ல போக்கிமானது. அந்த போக்கிமானை போய் தெரியாமல் விட்டுட்டேனே கைஸ். பிஜியாடோ அச்சோ, நல்ல வேலை பாய்சன் ஆகலை கைஸ். பீக்கச்சு தான் இப்போ நம்மளுக்கு இருக்க ஒரே இது. பீக்கச்சுவும் போயிடுச்சுன்னா ஐயோ சித்ராத பீக்கச்சு. இப்போ நம்ம வந்து அவன் அடுத்த போக்கிமான் எடுப்பான். அவ்வளோதானா? ஓகே கைஸ், அவன்கிட்ட ஒரு போக்கிமான் தான் இருக்குது. நம்ம எப்படி ஓகே, நம்ம பேகு கிளிக் பண்ணிட்டு பேக்லேருந்து போர்ஷன் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, பீக்கச்சுக்கு ஒரு போர்ஷன் போட்டதுன்னு நிறைய தெரிச்சு. அடுத்து யார்? தப்பிச்சிட்டோம். ஓகே, இப்போ இங்கே என்ன கைஸ்? டீம் ராக்கெட் திரும்பவும் வந்து என்ன பிடிச்சிட்டாங்க கைஸ். திரும்பவும் பேட்டிலா? எத்தனை தடவை பேட்டில் பண்ணாலே உங்கள் தோக்க தானே கைஸ் போகிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பேட்டில் பண்ணிக்கிட்டு டபுள் பேட்டிலா? ஓகே, பீக்கச்சவும் இதுவும் வந்திருக்கு. கேட்டர்பி கிட்ட என்ன மூவ் இருக்குன்னு தெரியலையே. ஓகே, பீக்கச்சு வந்து இந்த அட்டாக் போட சொல்லிட்டு கேட்டர்பி இந்த அட்டாக் போட சொல்லிடுவோம். ஓகே, பீக்கச்சு அட்டாக் பண்ணிடுச்சு. கேட்டர்பியை வந்து இது அது இன்கேஸ் அந்த போக்கிமான் அட்டாக் பண்ணியிருக்கு. 2 போக்கிமானும் சேர்ந்து நம்மளோட ஒரே போக்கிமான் அட்டாக் பண்ணியிருக்கு கைஸ். ஓகே, இந்த போக்கிமான் கிட்ட இருந்து ஓகே, இப்போ அதை வந்து பீக்கச்சு அட்டாக் பண்ணோம். இதை வந்து நம்மளோட இந்த போக்கிமான் அட்டாக் பண்ணோம், அதாவது கேட்டர்பி. ஓகே, கேட்டர்பி அட்டாக் பண்ண கைஸ். கேட்டர்பி அட்டாக் பண்ணவே விடல கைஸ். கேட்டர்பி கொண்டுட்டாங்க. அச்சோ, இப்போ நம்ம பீக்கச்சு தான் 2 போக்கிமானையும் சமாளிக்கணுமா? கிராப். ஓகே, பரவாயில்ல கைஸ், நம்மள்ட்ட 4 போர்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேரலைஸ் ஆயிடுச்சு. ஐயோ, எனக்கு தெரிஞ்சு அடுத்த அட்டாக்ல நம்ம பீக்கச்சு செத்துரும்னு நினைக்கிறேன். ஓகே,
பீக்கச்சுக்கு ஹீலிங் பொஷன் போட்டாச்சு. பாய்சன் ஆயிரத்தை பிடிச்சி பாய்சன் ஆயிரத்தை. அச்சோ கைஸ், பீக்கச்சு பாய்சன் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு தோக்கடிக்கணும். இப்போ நம்ம வந்து தண்டர் ஷாக் போடுவோம். அவ்வளோதான் கைஸ், ஒரு பொக்கிமான் காலி. பீக்கச்சு வந்து லெவலப் வேறு ஆகிட்டான். பீக்கச்சுக்கு ஏதாவது அட்டாக் கிடைக்குதா? இல்லை கைஸ், அட்டாக் கிடைச்சாலாவது ஈஸியாக நம்மளால் வந்து இது தோக்கடிக்க முடியும். பேரலைஸ் ஆகிடுச்சது. ஆனால் நம்ம பீக்கச்சுக்கும் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போஷன் போட்டு திரும்பவும் அடிப்போம். ஓகே, பீக்கச்சுக்கு வேறு ஹெல்த் இதாகுது கைஸ். தண்டர் ஷாக் போட்டு கொண்டுக்கிட்டே இருக்கலாம். தண்டர் ஷாக். ஓகே, இன்னும் ஒரு அட்டாக் தான் கைஸ். திரும்ப கைஸ், அதுக்குள்ளேயே நம்ம சாவாமல் இருக்கணும். ஓகே, அவ்வளோதான் கைஸ், கடைசி அட்டாக் செத்துருச்சு கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே சேவ் பண்ணிட்டு வீடியோவை நிறுத்திடுவோம். அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சச்சோ, இது வேறு இந்த பொக்கிமான் அது நம்ம பிடிக்கவே இல்லையே. இந்த நேரம் பார்த்தா கிடைக்கணும். இது நம்ம பீக்கச்சு வேறு லெவல் 9 வந்துருச்சு. ஷாட் இந்த அட்டாக்லாம் போட்டால் நம்ம பீக்கச்சுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் நம்ம பீக்கச்சுக்கு வேறு ஹெல்த்து கம்மியாக இருக்கே. 5% தான் கைஸ் இருக்குது ஹெல்த்து. எப்படியாவது நம்ம வந்து போக்கிபால் போட்டு இதை பிடிச்சிட்டு டக்குன்னு பீக்கச்சுக்கு வந்து இது பண்ணிடணும். ஒரு போர்ஷன் போட்டு நம்ம காப்பாற்றிடணும் பீக்கச்சுவை. ஓகே, இதை நம்ம பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம பீக்கச்சுவை வந்து காப்பாற்றணும். முதல்ல இதெல்லாம் பரவாயில்ல. பீக்கச்சுவை காப்பாற்றுறது தான் முக்கியம். ஓகே, இதான் பேகு. பேகை கண்டுபிடிச்சி போக்கிபால் இல்லது. போர்ஷன் எடுத்து பீக்கச்சுக்கு யூஸிங் கொடுத்துருவோம். ஓகே, பீக்கச்சு ஹீலிங் ஆயிடுச்சு. இவன் கண்ணில் படாமல் போடிடணும் டக்குன்னு. கைஸ், இவன் பார்த்துட்டான் கைஸ். அவ்வளோதான் கைஸ், பிடிச்சி இனிமேல் நம்மளை அடிக்க போகிறான். பீக்கச்சுக்கு வேறு ஹெல்த்து கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சே வந்திருப்பாங்க. பாய்சன் வேறு ஆயிடுச்சு பீக்கச்சு. இப்போ நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் கைஸ். இன்னும் 13 அட்டாக் தான் இருக்குது. 13 அட்டாக்லேயே இவங்க எப்படியாவது போடணும். தண்டர் ஷாக் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணியிருக்கோம். பேரலைஸ் ஆகிட்டான் கைஸ். ஆனால் நம்மளுக்கு என்ன அந்த பாய்சன் போகாமல் நம்மளை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஃபோக்கஸ் எனர்ஜி அந்த அட்டாக் மட்டும் நம்ம மேலே விழுந்து ஹை டேமேஜ் ஆகும். எப்படியாவது நம்ம வந்து இதை தோக்கடிக்கணும் கைஸ். டைம் வேறு ஓவராக ஆகுது. இவனை எப்படியாவது தோக்கடிக்கணும் கைஸ். ஓகே, 3. இப்போ தான் தெரியுது நம்ம வீக்காக இருக்கோம் அப்படிங்கிறது. நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக மாறி ஆகணும் கைஸ். ஓகே, 4. கைஸ், நம்ம 6 அட்டாக் கிட்ட பண்ண வேண்டியது இருக்குது கைஸ் இந்த பின்சரை கொள்ள. இப்போ நம்ம அவ்வளோ வீக்காக இருக்கோம். நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக மாறி ஆகணும். ஓகே, பின்சரை கொன்னதுக்கு நம்மளுக்கு வந்து 2 லெவல் ஏறி இருக்குது. குயிக் அட்டாக்கா? ஓகே கைஸ், குயிக் அட்டாக்குங்கிற நல்ல மூவ் கிடச்சிருக்கு. நம்ம வந்து க்ரோலுக்கு பதிலாக குயிக் அட்டாக் கற்றுக்குவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து குயிக் அட்டாக் கிடச்சிருச்சு கைஸ். அவ்வளோதான். அடுத்த பொக்கிமான் நல்ல நேரமாக பார்த்து எனக்கு 2 பொக்கிமான் வச்சுருக்கான். ஐயோ, குயிக் அட்டாக் யூஸ் பண்ணி போடுவோம். ஓகே, குயிக் அட்டாக். நம்ம பீக்கச்சுக்கு வேறு ரொம்ப அடிபட்டிருக்கு. குயிக் அட்டாக்காக தண்டர் ஷாக் யூஸ் பண்ணிடுவாங்க. தண்டர் ஷாக் தான் பவரு. என்னென்ன குயிக் அட்டாக் பவர் மாறினாலும் தண்டர் ஷாக் தான் குயிக் அட்டாக்கோட பவரு. ஐயோ கைஸ், 8 ஹெச்பியில் பீக்கச்சு இருக்குது கைஸ்.
அவ்வளோதான். இப்போ வந்து பீக்கச்சு ஒத்த ஹெச்பியில் இருக்குது. சுத்தரக்கூடாது பீக்கச்சு. ஓகே, அவ்வளோதான் கைஸ். பீக்கச்சு சாக போகுது கைஸ். அவன் போயிட்டான். பீக்கச்சு செத்துருச்சுன்னு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே போயிட்டு இது என்னது ஆன்டிடியூட். ஓ, பாய்சனுக்கு ஆன்டிடியூட் தராங்க கைஸ். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஏதோ பண்ணணும்னு சொல்கிறாங்க கைஸ் அவன். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இங்கே தான் இருக்கோம். ஆன்டிடியூட் தந்து நம்மளை விரட்டி விட்றாங்க. ஐயோ, என் பீக்கச்சு வேற என்கிட்ட அடி வாங்கி தான் இருக்குது. இப்போ நம்ம எந்த பொக்கிமான் வச்சு சமாளிக்கிறது? இன்னும் 3 பொக்கிமானும் இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஓ கைஸ், அவன் நம்மளுக்கு ஹீலிங் பண்ணி விட்டுருக்காங்க கைஸ். ரொம்ப நல்லவனாக இருக்காங்க கைஸ். அவன் நம்மளுக்கு ஹீலிங் பண்ணி வேறு அனுப்பிச்சி விட்ருக்காங்க கைஸ். இல்லைன்னா என்னத்துக்கு நம்ம சோல் இதோட காலியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ நான் 5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கலான்னு பார்த்தேன். அரை மணி நேரமாக இழுத்துக்கிட்டு போகுது. ஓகே கைஸ், இன்னும் ஒரே அட்டாக்கில் வந்து இதுவும் செத்துரும். அடுத்து 2வது அவ்வளோதானே. 3வது பொக்கிமான் வேறு வச்சுருக்கானா? ஐயோ, வச்சுருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்து. ஆமாம், 3வது பொக்கிமான் வேறு இருக்குது கைஸ். அது என்னது? இது அதே மெட்டப்பாடு தான் இதுவும். ஓகே, மெட்டப்பாடு ஹார்டன் யூஸ் பண்ணுது. ஓகே, இந்த மெட்டப்பாடை போட்டு தெளியாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம லெவல் 12 வந்துட்டோம் கைஸ். லெவல் 12 வந்ததுக்கு ஏதாவது தராங்களா? ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து போவோம். இதெல்லாம் பிடிச்சாச்சுடா, போங்கடா. டக்குன்னு எப்படியாவது போகணும் கைஸ். வீடியோவை விட முடிக்கணும் டக்குன்னு. ஏற்கனவே அவ்வளோதான் கைஸ். கரெக்டாக அரை மணி நேரம் ஆக போகுது. அதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு பொக்கிமான் சென்டருக்கு வந்தாச்சு கைஸ். இப்போ பொக்கிமான் சென்டருக்கு வந்துட்டு இதோட வீடியோவை முடிச்சிடலாம். நம்மள்ட்ட 3 பொக்கிமான் இருக்குது கைஸ். ஓகே, பாய் கைஸ். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ப்ளூ ஐ தமிழ் கேமிங். பாய் கைஸ், பாய்.